முதலமைச்சரை இன்று சந்திக்கிறார் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் சந்திக்க இருக்கிறார். நாளைய தினம் புதுச்சேரியில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு நிறைவடையக்கூடிய நிலையில புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே இதுவரை தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. இன்று ஜெகத் ரட்சகன் முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து ஆலோசனை மேற்கொள்வார் என்ற தகவல் வெளியாகிறது. புதுச்சேரியில நாளை ஒரு நாள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் உள்ள நிலையில முதலமைச்சரோடு நடத்தப்படக்கூடிய இந்த ஆலோசனையில காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் திமுக ஆதரவு நிலைப்பாடுல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நிலையில அவர்களோடு இணைந்து தேர்தலை சந்திப்பதா அல்லது மீண்டும் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றுக்குள் தொகுதி உடன்பாடு செய்வதா என்பது குறித்து முதலமைச்சரோடு ஜெகத் ரட்சகன் ஆலோசனை நடத்த உள்ளார். நேற்று முழுவதும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜெகத் ரட்சகன் காத்திருந்த நிலையில காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீரென ஜெகத் ரட்சகனை சந்தித்து பேசாத நிலையில வேறு ஏதாவது காங்கிரஸ் முயற்சி செய்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஜெகத் ரட்சகன் இன்று முதலமைச்சரோடு ஆலோசனை நடத்துவார் என்ற தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே தொகுதி எண்ணிக்கையில காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில முதலமைச்சரை இன்றைய தினம் ஜெகத் ரட்சகன் சந்திக்கும் போது ஒரு இறுதியான முடிவு எட்டப்படும் என்ற தகவல் வெளியாகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.